கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புத்தகம் 121:1-2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு உதவி வேணும்னா நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? வசனம் சொல்லுகிறது நமக்கு உதவி, அதாவது நமக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதமாகிய கண்மழையாகிய கிறிஸ்து. நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமா? ஆபத்து நேரம் வரும்பொழுது, நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது மனுஷருடைய உதவியை தேடி போகிறோம். பாருங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் வசனம் சொல்லுது பாருங்க. இவ்வளோ பெரிய வானம், நம்ம நிமிர்ந்து பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்கி இருக்கிறார். நம்மளுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசு, அது சின்னது. நம்ம பிரச்சனை நமக்கு வேணா அது பெருசா இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில் அது அற்பமானது. நிச்சயமாய் கர்த்தரால மட்டும்தான் நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையும் ஒத்தாசையும் நமக்கு கொடுக்க முடியும். அவரை மாத்திரம் நம்ம விசுவாசித்து நம்பி அவரை நோக்கி பார்ப்போமானா, பாருங்க, பார்த்த உடனே விடுதலை கிடைக்குமா? பார்த்த உடனே ஒத்தாசை கிடைச்சிருமானா? சில நேரத்துல நமக்கு உதவி வேணும்னா அது உடனே நடந்துரும். சில நேரத்துல சில நெருக்கத்திலிருந்து வெளியில வரணும் பொழுது நம்ம சில நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா நிச்சயமாய் கர்த்தர் தாமதிப்பார். ஆனா நிச்சயமாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து வேண்டிக் கொடுக்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். நம்ம விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கூப்பிடுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you.